ஸ்ரீரங்கம் பக்கத்துல மாம்பழச்சாலை ரொம்ப புகழ்பெற்ற இடம். அங்கெல்லாம் அந்த மாம்பழங்கள் விற்பனை, அந்த பழங்கள் விற்பனைனால அந்த இடத்துக்கு மாம்பழச்சாலைன்னே பேரு. அங்க 2 புராதனமான கோயில்கள் இருக்கு. ஒன்னு வீர ஆஞ்சநேயர் கோயில், இன்னொன்னு ஏழை காளியம்மன் கோவில். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் அந்த கோவில் 2ம் அங்க இருந்து மாற்றி எடுத்து வேற பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் முறைப்படியான ஒரு நோட்டிபிகேஷன் 2 கோவிலுடைய தரப்புக்கு வரல. ஆனா செய்திகள் ஏற்கனவே உங்க மூலமா, பத்திரிகைக்காரங்க மூலமா பத்திரிகையில வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முறை கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப இருந்த இங்க மாவட்ட நிர்வாகமும் சரி, அன்றைக்கு இங்க இருந்த மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாதிரியான இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, மாற்றி அமைக்கும் போது இனி எந்த விதமான இடையூறும் இருக்காது என்று சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் இப்ப இருக்கிற இடத்துல இருக்கு. மீண்டும் மாத்தணும் அப்படி சொல்றாங்க. இது என்ன பொம்மையா எடுத்து மாத்தி வைக்கிறதுக்கு? அந்த கோயிலுக்கு என்று ஒரு பழமையான வரலாறு இருக்கு. ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்கு வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. அதே மாதிரி ஏழை காளியம்மன் கோயிலுக்கு வரலாறு இருக்கு. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் அங்க சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. காளியம்மன் கோயிலையும் வீராஞ்சநேயர் கோயிலையும். அப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில திடீரென்று இந்த இடத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மிகப்பெரிய ஒரு மன வேதனையை பக்தர்கள் மனதில் ஏற்படுத்தியிருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லாருமே பக்தர்கள், ஆஞ்சநேயருடைய பக்தர்கள், காளியம்மனுடைய பக்தர்கள். அவங்க எல்லாம் சேர்ந்து கையெழுத்து இயக்கம் நடத்திருக்காங்க. எங்களுக்கு அந்த இடத்தை விட்டு அந்த கோயிலை மாத்தக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அந்த கையெழுத்து படிவமும் கூட இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனுவாக அந்த கையெழுத்துக்களை எல்லாம் சேர்ந்து நாங்க கொடுக்க போறோம். ஐயா, அந்த திட்டமே, நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டமே ஒரு சரியான வகையில யோசிக்கப்படல, நல்ல இன்ஜினியர்டு ஒரு திட்டமாக தெரியவில்ல அப்படி சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு ரவுண்டானா என்பது ஒரு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துமே தவிர அது போக்குவரத்தை சீராக்குவதற்கு உதவி புரியாது என்ற வகையில அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பெரிய ரவுண்டானா இருக்கு. எல்லாத்தையும் விட எப்படி இந்த கோவில்கள் புராதனமானதோ, அந்த மாம்பழச்சாலை அந்த பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரமும் அந்த மாம்பழச்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பழ வியாபாரத்துல தான் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இது எல்லாம் மாற்றி அமைக்கும் போது அந்த வியாபாரம் கெடும், அவங்களுடைய வாழ்வாதாரம் கெடும், அவங்களுடைய வருமானம் கெடும், அவங்களுடைய அன்றாட செலவுக்கு குடும்பங்கள் சீரழிஞ்சு போகும். அங்க இருக்கக்கூடிய கோவிலை மாற்றுவதனால அந்த இடத்தினுடைய புனிதம் கெட்டு போயிடும். இப்படியான பல வகைகள் இருக்குது. திட்டமே மீண்டும் சரி செய்து மாற்றி வேறு வகையான திட்டத்தை ஏற்படுத்தி அந்த கோவிலை அப்புறப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளை மதித்து, பக்தியை மதித்து, அவருடைய வாழ்வாதாரத்தை மதித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மக்கள், அங்க இருக்கக்கூடிய மாம்பழச்சாலை மக்கள், ஆஞ்சநேயர் கோயில் பக்தர்கள், காளியம்மன் கோயில் பக்தர்கள், இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம்.